ஆச்சரியம். இந்த பிரிகோடு இடம்பெறுறையில இந்த கழித்தல் மட்டும் தான் கொஞ்சம் சிக்கலானது. அதை கொஞ்சம் கிளியரா விளங்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இங்க வாங்க பார்க்கலாம். அப்ப இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இப்ப இது 0.7512 கழித்தல் பிரிகோடு 1.9431. அப்ப இது மறையில இருக்குது, இவங்க இது வந்து நேர் தான் எழுதி காமிச்சிருக்கேன். இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கினீங்கன்னா இது நேரா இந்த கணக்குல இந்த பெருமானம் நேருக்கு மாறிடும். இது நேருக்கு மாறிடும். இது நேரா மாறிட்டா இது மட்டும்தான் மறை. அப்ப இந்த பெருமானத்துல இருந்து இந்த பெருமானத்தை கழிக்கும். அப்ப இந்த பெருமானத்துல இருந்து இந்த பெருமானத்தை கழிச்சா கட்டாயம் கணக்குல ஒரு பிரிகோடு ஒன்று வரும், பார் ஒன்று வரும். அப்ப இந்த பார் ஒன்றும் இந்த கணக்குல ஒரு நேர் ஒன்று இருக்குது, கணக்குல ஒரு நேர் ஒன்று இருக்குது, விளங்குதா? அப்ப அந்த நேர் ஒன்றை நாங்க என்ன செஞ்சு போடலாம், கேன்சல் பண்ணி போடலாம். இந்த கீழே எழுதி காமிக்கிறேன். பார் 1.8081 அதோட அந்த பக்கம் சரியா பிளஸ் ஒன்று இருக்குது, நேர் ஒன்று இருக்குது. அப்ப இந்த நேர் ஒன்றையும் இந்த மறையொன்றையும் பிடிச்சி வெட்டி விட்டீங்கன்னா 0.8081. இப்ப இந்த ஆன்சர் மற்ற முறையில செய்யல சரியா வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். மற்ற முறையிலே செய்யல 0.7512. அதே நேரத்துல கழிக்க போறீங்க நினைக்கல மறை 1.9431. இது ரெண்டுல இருந்து கழிக்க போறீங்க, இப்படித்தான் இருக்குது. இதுல இருந்து கழிக்கும். அப்ப இங்கனைக்குல இந்த பெருமானத்துல வந்து இந்த மேல உள்ள பெருமானத்துல இருந்து கீழே உள்ள பெருமானத்தை கழிக்க போறோம். அப்படி கழிக்கும் பொழுது இது மட்டும்தான் இங்கனைக்குல மறை. இது வந்து நேர்ல தான் இருக்கு. இது வந்து இப்ப நேர்ல மாறி இருக்கு. ஏன்னா அது பெருக்கமே இதா இருக்குது, இங்கனைக்குல மாறி இருக்குது, நேர் ஒன்று இதா இருக்குது, நேர் ஒன்று இந்த நேர் ஒன்று. அதனால இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் நேர போட்டிருக்கேன். ஏன் இது நேர் போட்டிருக்கேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க இருந்து இதை கழிச்சா ஆல்ரெடி எங்களுக்கு வந்துடும், நீங்க நினைக்கல 8081 வந்துடும். இப்ப இந்த 7ல இருந்து இந்த 9 கழிக்க இயலாது. அதனால நான் கடை ஒன்று வாங்குவேன். அந்த கடை தான் இங்க நினைக்கல அந்த மறை ஒன்று. இந்த மறை ஒன்றை இந்த நேரொன்றை எனக்கு விட்டுறலாம், சுருக்கி விட்டுறலாம். அப்ப 0.8081. இதையே நீங்க உங்களோட எண்ட்ராய்ட் போன்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவா காட்டும். ஒரு எண்ட்ராய்ட் போன்ல இதை அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ஆகவே அப்ப இந்த கேள்விக்கு 0.8081 ஆன்சர். 0.8081 ஆன்சர். சரியா? ஓகே சார். இந்த கணக்குல மிக முக்கியமான ஒரு இடம் இதுதான். இந்த இடம் மிக முக்கியமான இடம். இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா, அந்த பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அந்த இடத்த. அந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். இந்த மைனஸால உள்ளுக்கு பெருக்கிறோம். அப்ப பெருக்கும் பொழுது இங்க வைக்கல ஒரு நேரொன்றும் மறை 0.9431 வரும். அதை வச்சுதான் இங்க வைக்கல நேரம் போட்டேன். அதை வச்சுதான் இந்த இடத்துல நேரம் போட்டேன். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? அழிக்கவா? ஓகே சார். பாய்ஸ் என்னமாய்க்கு? ஓகே சார். சார் இந்த ஒரு கணக்கு இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் கணக்குல விளங்கப்படுத்திக்கல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டு போக இயலாது. ஏன்னா கட்டாயம் கொஞ்சம் பேருக்கு இந்த அட்வான்ஸ் லெவல் மேக்ஸ் செய்யறது அப்படியெல்லாம் யாராச்சும் இருப்பீங்களா இருந்தா கொஞ்சம் சிக்கலாகி போயிடும். அதனால தான் அதை மிஸ் பண்ணாம விளங்கப்படுத்துறேன். சரி, எக்ஸ் கேள்வி பார் 1.9112 மைனஸ் பார் 3.9543 இப்படிதான் இருக்குது. இப்ப இதை நாம வளமையான முறைக்கு எழுதினோம்னா மறை 1.9112 மறை 3.9543. சரியா? சரியா? ஓகே சார்.
Okay, sir. மறை 1.912 மறை மறை 3 பிளஸ் 0.9543. ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த இடத்துல இதை மாத்திக்கிறேன். மறை 1.0.9112. அப்ப இந்த மறையால இதையும் பெருக்கணும், இந்த மறையால இதையும் பெருக்கணும். அப்ப பெருக்குனீங்கன்னா இங்க நினைக்கல மறை 1.0.9112. மறை மறை சேர்ந்தா நேர் 3 மறை 0.9543. 9543. இப்ப இந்த மடக்கை சிறப்பியல்பையும் ஒண்ணு சேர்த்து விட்டுருவீங்க. இந்த பெருமானத்தை ஒண்ணு சேர்ப்பீங்க. இங்க இதையும் நீங்க என்ன செய்வீங்க, ஒண்ணு சேர்ப்பீங்க. அப்ப இப்ப எனக்குல இதுல இருந்து இதை கழிக்கலாம், அப்படி மாத்தியும் கழிக்கலாம். எப்படி கழிச்சாலும் ஆன்சர் ஒன்றுதான். ஆகவே 0.9543 0.9112 மேல இருந்து கழிங்க. மறையில தான் விட வர போகுது. 3ல இருந்து 2 கழிச்சா 1, 4ல இருந்து 1 கழிச்சா 3, 5ல இருந்து 1 கழிச்சா 4, 9ல இருந்து 9 கழிச்சா 0. 0 தசம். ஆகவே இந்த தசம கூட்டுக்கான பெருமானம் 0.0431. அதோட எனக்குல ஒரு மறை 1 இருக்குது, இங்க ஒரு நேர் 3 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து விட்டா வித்தியாசமான அடையாளங்கள் கழிக்கப்படும். ஆகவே எனக்கு எத்தனை வரும்? நேர் 2. அப்ப அந்த நேர் 2ஐயும் இந்த 0.0431 நாங்க என்ன செய்யணும், சேர்த்து விடுவோம். எனக்கு இது ரெண்டையும் சேர்க்கணும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2.0431 அப்படின்னா ஆன்சர் வரும். 2.0431 அப்படின்னா ஆன்சர் வரும். சரியா? Okay, sir. சார் இவ்வளவுதான் இந்த கழித்தல் கூட்டல் உள்ளது. இப்ப நான் இதை நீங்க குழப்பிக்கொள்ளவே தேவையில்லை. சரியா? இது குழப்பிக்கொள்ளவே தேவையில்லை. இது அந்த எப்படி இந்த கூட்டல் கழித்தல் வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனா எங்களுக்கு ஒரு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கை தான் தருவான். அதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இந்த பார்ல வரக்கூடிய நம்பரா இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பாவுல வரக்கூடிய நம்பரா இருக்கும். அதனால இதெல்லாம் ஒன்றும் நீங்க தலையில போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. இதை திருப்பி பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால இதை நினைக்கல, இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரி. அப்ப இந்த செக்ஷன் இதோட நினைக்கல முடியுது. இப்ப நாங்க அடுத்த செக்ஷனுக்கு நினைக்கல இருந்து மூவ் ஆக போறோம். இதுக்கு அங்கிட்டு தான் இனி முக்கியமான செக்ஷன்கள் வரப்போகுது. இந்த போர்டு அழிக்கவா? Okay, sir. சரி. போட்டுக்கொள்ளுங்க. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண் கோவைகளை சுருக்குதல். அப்ப இதுல பெரிய எண்கள், சின்ன எண்கள், எல்லா எண்களுமே இதுல வரும். பெரிய எண்கள், சின்ன எண்கள், எல்லா எண்களுமே இதுல வரும். அப்ப அந்த பெரிய எண்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சின்ன எண்கள் 0, 2, 0, 1 0 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த 0க்கு பதிலா நாங்க பார போட்டுருவோம். 0க்கு பதிலா நாங்க என்னத்தை போட்டுருவோம்? கட்டாயம் பார போட்டுருவோம். சாரி, முதலாவது உதாரணம் பாருங்க. இங்க
இந்த 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 விதிகள் ரெண்டும் ஞாபகத்துல இருக்குதானே எல்லாத்துக்கும். மடக்கையில பெருக்கப்படுமா இருந்தா மடக்கை அட்ட விதியை பயன்படுத்தினா அந்த பக்கம் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். கூட்டப்படும். அதே மாதிரிக்கே மடக்கை பயன்படுத்தியிருக்கையில பிரிக்கப்பட்டிருக்குமா இருந்தா நாங்க மடக்கை விதியை பயன்படுத்தினா என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். கழிக்கப்படும். பெருக்கப்படும் பொழுது கூட்டப்படும், வகுக்கப்படும் பொழுது கழிக்கப்படும். அது ரெண்டும் ஞாபகம் தானே எல்லாத்துக்கும். சரி சரி. இப்ப இந்த இது கணக்கை கொஞ்சம் பாருங்க. முதலாவது நம்பர் 43.85 43.85 பெருக்கல் 0.7532. அப்ப இங்க கீழே 0 இருக்கனால இதை நாங்க பார் 1 தசம்னு தான் இதை எழுதுவோம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே இது. சார் அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே. அப்ப அந்த மத்த அந்த 6 படிமுறைகள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? சரி. ஓகே. அப்ப 43.85 பெருக்கல் 0.7532. அப்ப இதை ஏதாச்சும் ஒரு எழுத்துக்கு சமப்படுத்துவீங்க. அப்ப எக்ஸ் சமன் 43.85 பெருக்கல் 0.7532 என்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப ரெண்டு பக்கமே என்ன போடுவீங்க? log. அதாவது எல்ஜி. logன்னு சொன்னா என்னது? எல்ஜி போடுவீங்க. அப்ப இப்ப மடக்க விதி பயன்படுத்தினா இந்த பெருக்கல் என்னவா மாறிடும்? கூட்டலா மாறிடும். அப்ப இங்க 43.85 இந்த பக்கம் பார் 1 தசம் எவ்வளவு? இன்னும் மடக்கை நாங்க பார்க்கலையே. எல்ஜி 0.7532 சரிதானே? இப்ப 43.85க்கு மடக்கை பார்த்து நீங்க சொல்லணும். 43 2 இலக்கங்களை கொண்ட எண். அப்ப 2 இலக்கங்களை கொண்ட எண்ணா இருந்தா மடக்கை சிறப்பியல்பு எவ்வளவு? மடக்கை சிறப்பியல்பு எவ்வளவு? 2 இலக்கங்களை கொண்ட எண்ணா இருந்தா 1 சார். 1 தசம். அப்ப 1 தசம் 43க்கும் 8க்கும் மடக்கை எவ்வளவு? 43 8 5. சொல்லுங்க மடக்கை டக்குன்னு. யாரும் இன்னும் பார்க்கலையா? 64 20 சார். 64 64 20 சார். 64 20. ஓகே, கரெக்ட் ஆன்சர். 64 20. இப்ப இங்கன கீழே மடக்கை சிறப்பியல்பு எவ்வளவு? பார் 1 தசம். அப்ப பார் 1 தசம் டக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு மடக்கை 87 65 75க்கும் 3க்கும் அந்த பக்கம் 2க்கும் எவ்வளவு வருது? 87 69 69. 87 69. ஓகே தானே? ஓகே சார். சார் ஓகே சார். இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டும் பொழுது இப்படியே வச்சு கூட்டினாலும் ஒண்ணுதான், அங்கிட்டு எழுதி கூட்டினாலும் ஒண்ணுதான். அப்ப நான் எழுதி கூட்டுறேன். நேர் 1 தசம் 6420 மறை 1 தசம் 8769. ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப இங்க 9 இங்க 8 11க்கு 1 மீதி 1
அப்ப இதுல 15க்கு 5 சரியா மீதி ஒன்று அந்த ஒன்று நேர் ஒன்று அப்ப ஒரு நேர் ஒன்றையும் ஒரு மறை ஒன்றையும் பிடிச்சி என்ன செஞ்சிடலாம் சுருக்கி சுருக்கி விட்டுறலாம். விட்டலாம் அப்ப சுருக்கி விட்டீங்கன்னா 1 தசம் நேர் 1 தசம் 5 1 8 9 ஓகேவா ஓகே சார். எல்ஜி எக்ஸ் அப்ப எல்ஜி அந்த பக்கம் போனா என்னவா மாறும் என்டிலாக்கா மாறும். அப்ப என்டிலாக் நேர் 1 தசம் 5 1 8 9 இப்ப யாரை தேடணும் 5 1 8 1 தேடணும் சார். இருக்கான்னு பாருங்க இந்த 33 தசத்துக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இங்க தசத்துக்கு முன்னுக்கு நேர் ஒன்று இருக்குது அப்ப நேர் ஒன்று இருந்தா 10 எத்தனையாம் அடுக்கு 11ஆம் அடுக்கு. 10 ஓராம் அடுக்கு நேர்ல இருக்குமா மறையில இருக்குமா நேர்ல இருக்கும் இங்க மறை பார் ஒன்றா இருந்தா கட்டாயம் 10 என்ன நேர் ஒன்று போடுவீங்களா மறை ஒன்று போடுவீங்களா மறை ஒன்று அதுல தெளிவா இருக்கணும் இல்லாட்டி ஆன்சர் பிழைச்சு போயிடும் சரி இப்ப இந்த 51 89 பார்த்து நீங்க விஞ்ஞான முறை குறிப்பிட்டுல எனக்கு எழுதணும் 51 89 சரியா இருக்கா இல்ல சார் 33 0 2 33க்கும் சைவருக்கும் 2க்கும் நேரா அப்படித்தானே 3 சார். அப்ப 3.302 3.302 10 ஓராம் அடுக்குனா 10ஆல பெருக்குவீங்க அப்ப 10 ஓராம் அடுக்கு அதாவது 3.302 10ஆல பெருக்கணும் அப்ப 10ஆல பெருக்குனா தசம் பின்னுக்கு ஒரு தானம் என்ன செய்யும் நகரும் ஆகவே எக்ஸ் சமன் 33.02 ஆன்சர் சரியா ஓகே சார். சார் அப்ப கிளியரா இப்ப ஓம் சார். அப்ப அந்த ஒன்றை விட குறைந்த எண்கள் வாரத்துல கட்டாயம் அன்னைக்குல பார் வரும் அன்னைக்குல என்ன வரும் கட்டாயம் பார் வரும் சரி குயிக்கா எழுதுங்க அடுத்த 2 கேள்வியும் டக்குன்னு விளங்கப்படுத்துறேன் இன்னும் டைம் வேணுமா மகள் இல்ல சார். மகன் யாருக்காவது இன்னும் டைம் வேணுமா போர்டு அழிக்கலாமா சரி சார் ஓகே சார் சரி சார் ஒயிட் போர்டு விளங்க மாட்டேங்குது. அழிச்சிட்டேனே மகள் ரெக்கார்டிங் பாக்குறீங்களா பிரச்சனை இல்லை தானே இல்ல சார். சரி மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணா உடனே ஆஃப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு இல்லாட்டி போர்டு விளங்காது சரி பி உதாரணத்தை பாருங்க பி 0.0034 பெருக்கல் 0.8752 ஓகே சரியா ஓகே சார். அப்ப இத நாங்க ஒரு எழுத்துக்கு சமப்படுத்துவோம் அப்ப நான் இங்க பிங்கிற எழுத்தை பயன்படுத்துறேன் என்க இப்ப 2 பக்கமே என்ன எடுக்கணும் லொக் எடுக்கணும் அப்ப 0.0034 பெருக்கல் 0.8752 சரியா ஓகே சார். அப்ப பெருக்கல்ல இருந்தா மடக்கை விதி எடுக்கும் பொழுது அது என்னவா மாறிடும் கூட்டலாக மாறிடும். கூட்டலாக மாறிடும்
இதுல யாருக்காவது குழப்பம் இருக்குதா? இல்ல. சரி. இப்ப இந்த இடத்துல 3 சைவர் இருக்குது. அப்ப மடக்கை சிறப்பியல்பு எவ்வளவு வரும்? பார் 3. பார் 3 தசம் 34க்கும் சைவருக்கும் மடக்கை எவ்வளவு? 53 15 சார். 53 15. 53 15. மத்தவங்களும் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. தற்கால இந்த பெருமானம் ஓம் சார். இங்கனக்கில பார் 1 தசம் தானே? ஓ சார். அப்ப 87 5 2 மடக்கை 94 21. 94 21. மத்தவங்களும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகள்? சரி. சார் அப்ப மறை 3 தசம் 5 3 1 5. இங்க மறை 1 தசம் 9 4 2 1 ரெண்டையும் கூட்டணும். ஓகே, சரியா? சைட்ல கூட்டுறேன். விளங்குதா? விளங்குது. 5ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 6, 2ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 3, 4ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 7, 9ஐயும் 5ஐயும் கூட்டிங்கன்னா 14க்கு 4, மீதி 1. அந்த 1 நேர் 1. ஓகே, ஓகே சார். அப்ப நேர் 1ஐயும் மறை 1ஐயும் என்ன செஞ்சிடலாம்? சுருக்கி விடலாம். சுருக்கிடலாம். அப்ப விட என்ன? பார் 3 தசம் 4 7 3 6. 4 7 3 6. அதாவது P சமன் NT log பார் 3 தசம் 4 7 3 6. ஓகேவா? சரியா? சரி. இப்ப பார் 3னா 10 மறையில வருமா நேர்ல வருமா? மறையில மறையில வரும். 47 36 தேடும். இருக்கான்னு பாருங்க. 47 36. இல்ல சார். 29 7 7க்கும் 5 29 7க்கும் 6க்கும் சார். 29 29. ஓ சார். 29 6 சார். 7 6. 7 6 6 7. 7 6 சார். 7 6. அப்ப 2 தசம் 9 7 6 பெருக்கல் 10 மறை 3ஆம் அடுக்கு. 10 மறை 3ஆம் அடுக்குனா இது மறையில இருக்குது. அப்ப சுட்டி விதிகள் படி கீழே எத்தனை இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நேர் சுட்டியா மாத்தணுமா இருந்தா இது கீழே வந்துரும். இந்த 1 எங்க வந்துரும்? மேல மேல போயிடும். சரி, இந்த பக்கம் எழுதி விடுறேன். P சமன் 2 தசம் 9 7 6. இதுக்கு கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பக்கம் 10 மறை 3ஆம் அடுக்கு கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இது இந்த நேர் சுட்டி ஆக்கணுமா இருந்தா இது கீழே வந்துடும். ஆகவே P சமன் 2 தசம் 9 7 6. இது 1 கீழ் 1000. 1 கீழ் எவ்வளவு? 1000. அப்ப 2 தசம் 9 7 6 எத்தனையால பெருக்கணும்? இப்ப நாங்க 2 தசம் 9 7 6 எத்தனையால பிரிக்கணும்? 1000ஆல. அப்ப 1000ஆல பிரிச்சா இந்த 3 பூஜ்ஜியங்களுக்கு பதிலா 3 பூஜ்ஜியங்களை நாங்க கட் பண்ணணுமா இருந்தா தசம் முன்னோக்கி எத்தனை தானங்கள் நகரணும்? முன்னோக்கி எத்தனை தானங்கள் நகரணும்? 3 வெரி குட். முன்னோக்கி 3 தானங்கள் நகர வேண்டும். முன்னோக்கி எத்தனை தானங்கள் நகரணும்? 3 தானங்கள். 3 தானங்கள் நகரணும். அவ முன்னோக்கி 3 தானங்கள் நகர்ந்தா முன்னோக்கி 3 தானங்கள் நகர்ந்தா 0 தசம்
0.02976 சார். அப்படி சொல்றது இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. தசமதானங்களை ஒவ்வொரு தசமதானமா கட்டாயம் சொல்லணும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? அப்ப நான் இங்கே எழுதி விடுறேன். 0.002976. ஓகேவா? ஓகே சார். இப்ப எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். அப்ப இந்த பாருங்க, இங்கனக்கில இந்த ஆன்சர் என்டிலோக் எடுக்கும் பொழுதுதான் குழப்பம் வரப்போகுது. என்டிலோக் எடுக்கும் பொழுது இந்த 10 அடுக்கு கிட்ட இந்த வட்டம் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட பெருமானம் நேர்ல இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்துல பெருமானம் நேர்ல இருந்தா நீங்க குழப்பமே பட தேவையில்லை. இந்த இடத்துல மறை வந்தா கட்டாயம் அது 1 கீழ் 10 100 1000 எழுதிக்கிறோம். 1 கீழ் 10 1 கீழ் 100 1 கீழ் 1000 அப்படின்னு வந்து இப்படி முன்னுக்கு சைவர் வரும். முன்னுக்கு என்ன வரும்? சைவர். கட்டாயம் சைவர் வரும். ஓகேவா? ஓகே சார். அத பிரிக்கக்கூடிய கேள்வி அது ரெண்டையும் குயிக்கா பாத்துருவோம். சரி, இப்ப இதை அழிக்கவா? நம்ம எழுதி முடியாம யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல சார். சரி, இப்ப அழிக்கலாம் தானே? சரி, ஓகே. சரி, அந்த சி கேள்வி அதே மாதிரி அந்த சி உதாரணம் டி உதாரணம் அதையும் பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்றை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அன்னைக்கு முடிக்கலாம். சரி, கொஞ்சம் வாங்க, இன்னும் டைம் இருக்குது கிளாஸ் முடியறதுக்கு. இப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிஸ்டம் பிடிபட்டு இருக்கும். சரியா? அப்ப சி உதாரணத்தை பாருங்க. சி உதாரணம் 0.0875 வகுத்தல் அடையாளம். சரியா? 18.751. ஓகேவா? ஓகே சார். அப்ப இங்க பி சமன் 0.0875 வகுத்தல் 18.751 என்க. அப்ப ரெண்டு பக்கம் என்ன எடுக்கணும் கட்டாயனாங்க? எடுக்கணும். 0.0875 வகுத்தல் 18.751. அப்ப இங்க வகுத்தல் இருக்கனால கட்டாயம் எண்ணத்துல வரப்போகுது. இப்ப கழித்தல்ல வரப்போகுது. ஓகே. சரி, அப்ப 18.751 18.751. இப்ப சரியா? இந்த இடத்துல இங்கனக்குல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல 2 சைவர் இருக்குது. அப்ப மடக்கை சிறப்பியல்பு பார் 2 தசம் 94 20 94 20. ஓகேவா? சாரி, இந்த பக்கம் மைனஸ் இது 18 தசம். அப்போ 1 தசம் வரப்போகுது. எத்தனை தசம் வரப்போகுது? 18.7.5. அந்த அங்குட்டுள்ள ஒண்ண மறந்துடுங்க. 18.7.5 எத்தனை? 18.7.5. ஓகே, வெரி குட். 27.30. 27.30 வந்திருக்கா? வந்திருக்கு சார். அப்ப இப்ப இது இங்கனக்குல பார் 2 இங்கனக்குல இது பார் 2 94.20 மைனஸ் இங்கனக்குல 1.2730 இந்த மாதிரிக்கு இப்ப இங்கனக்குல இருக்குது. ஓகே. அப்ப இந்த மாதிரி இடங்கள் வந்தா மட்டும்தான்
அத நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தெளிவா. சரி, இப்ப நாங்க அத கழிக்கிற வேலையை பார்க்கலாம். சார், அப்ப இது இப்ப இதை நான் முதல்ல எழுதி எழுதி கழிச்சேன் தானே, அந்த மாதிரிக்கே இப்ப எனக்கு எழுதி அதே மாதிரிக்கே எழுதி கழிப்போம். அப்ப இது மறை 2.9420 மைனஸ் எனக்குல 1.2730. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கிக்கிறேன். எனக்குல இது மறை 2 0.9420. எனக்குல இது மறை 1. அதே நேரத்துல மறை 0.27. சரியா? இப்படிதான் இருக்க போகுது. அப்ப இந்த மறை 2ஐயும் இந்த மறை 1ஐயும் நாங்க சேர்த்து விடலாம். இந்த கோடு போட்டிருக்க இந்த பெருமானத்துல இருந்து இந்த கோடு போட்டிருக்க இந்த பெருமானத்தை என்ன செய்யணும்? கழிக்கும். அப்ப 0.9420 இருந்து 0.2730 கழிப்பீங்க. 0 12ல இருந்து 3 போனா 9. எனக்குல 3 13ல இருந்து 7 போனா 6. எனக்குல இருந்து 8ல இருந்து 2 போனா 6. எனக்குல 0. சரியா? அப்ப மறை 3 கூட்டல் அடையாளம் 0.6690. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதி விட்டீங்கன்னா பார் 3.6690. ஓகே சார், அப்ப பி சமன் என்டிலாக் பார் 3.6690. சரியா மகள்? சார், அப்ப அந்த பார் 3 இருந்தா கட்டாயம் மடக்கை சிறப்பியல்புல 10 எத்தனையாம் அடுக்கு? 3/3 அடுக்கு. 63 90 இருக்கான்னு பாருங்க. இல்ல சார், 46க்கும் 6க்கும் 6. சார், மத்தவங்களும் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. நானும் ஒருக்கா அடிச்சு பார்த்து கொள்றேன். 46 சொல்லுங்க. 46 6 46 6 6 6 46 6 6. ஓகே 46 6 6. சார், அப்ப இங்க இருக்குல்ல விஞ்ஞான முறை குறிப்பிட்டனால எத்தனை முழு எண்ணுக்கு பக்கத்துல எத்தனை தசம் இருக்கு? தசத்துக்கு பக்கத்துல எத்தனை முழு எண் இருக்கணும்? ஒரு முழு எண். அப்ப 4.6666ன்னு வரும். இப்ப இத நான் இதுக்கு கீழே 1 இருக்குன்னு கருதி இத நீங்க மாத்தி என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப அப்படி பிரிக்கும் பொழுது 4.666 எத்தனையால பிரிக்கணும்? நீங்க 1000. 10 மறை 3 அடுக்குனா 1000. 10 மறை 3 அடுக்குனா எத்தனை? 1000. அப்ப 1000னா முன்னுக்கு இப்ப எத்தனை சைவர் வரப்போகுது? 0.000 மொத்தம் எத்தனை சைவர் இருக்கணும் முன்னுக்கு? 6 முன்னுக்கு எத்தனை சைவர் இருக்கணும்? தசத்தோட சேர்த்து மொத்தம் எத்தனை சைவர் இருக்கணும்? 3 சைவர் இருக்கணும். எத்தனை சைவர் இருக்கணும் மொத்தம்? 3 சார். 3 சைவர் இருக்கணும். அப்ப இப்ப கிளியரா? 3. ஓகே. சார். சாரியா, கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க, கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியர் ஆகிரும்.
நோட் பண்ணிட்டீங்களா மகள்? இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சரியா? ஓகே தானே? ஓகே சார். சரி, ஓகே சார். அந்த மைக்க ஓப் பண்ணிட்டு கதைங்க, வீட்ல கதைக்கும் பொழுது. சரி, இந்த இது உங்களோட புக்ல உள்ள நல்ல ஒரு பயிற்சி. புக்ல உள்ள நல்ல ஒரு பயிற்சி. மொத்தம் இதுல F வரைக்கும் இருக்குது கேள்வி. சரியா? சரியா மகள்? அப்ப இதுல 3 செக்ஷன் வச்சிருக்காரு. இந்த பாருங்க, கேபிட்டல் ஏன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, கேபிட்டல் பின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, கேபிட்டல் சின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. இப்படி 3 செக்ஷன் இருக்குது. அது அப்படி 3 செக்ஷன் இருக்குது. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது இந்த ஏல உள்ளதும் இந்த பில உள்ளதும். சரியா ஆம் சார். சார்? அப்ப அதுல உள்ள கேள்வியை நீங்க செய்து பாருங்க. யாருக்காவது ஏதாவது சிக்கல் இருக்குமா இருந்தா அந்த டைம்ல இதுல ஒரு போட்டோ ஒன்று பிடிச்சி போட்டு எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செய்து அனுப்பி விடுவேன்.